வாழ்நாள்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா பாண்டிச்சேரி போயே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாண்டிச்சேரி வாங்க. அண்ட் பாண்டிச்சேரியை சுத்தி பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கும் பட்சத்துல பாண்டிச்சேரியில நீங்க வந்த உடனே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு 10 இடங்கள் பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க கண்டிப்பா பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா மறக்காம பார்க்க வேண்டிய முதல் இடம் பாண்டிச்சேரியோட பீச். இது வந்து ராக் பீச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியோட பீச் கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் நீளமானது. காலாப்பட்டுல இருந்து அந்த பக்கம் முள்ளோடை வரைக்கும் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் நீளமானது நம்ம பாண்டிச்சேரி பீச். நீங்க இங்க அடிக்கிற காத்துல உங்க கவலைகள் அத்தனையும் மறந்து போயிருங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்தோடனே பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போறது அப்படிங்கிற கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. சொல்லவே போனா மேப் ஒன்று கையில இருக்க போது. இதையும் தாண்டி இங்க இருக்க நேரான ரோட்ல எதுல போனாலும் அண்ணா சாலை அப்படிங்கிற மெயின் ரோடு வந்துடும். ஸோ அங்க நின்று பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு எங்க போகணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அட்ரஸ் சொல்றாங்க. பாண்டிச்சேரி பீச்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 2.9 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கறதா டிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ இங்க இருந்து ஆட்டோலையும் போகலாம், ஷேர் ஆட்டோலையும் போகலாம். ஸோ எல்லாமே இங்க இருந்து போகிறதுக்கு அவைலபிளாவே இருக்கு. ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்க போனீங்கன்னா ட்ரெயின் எந்த டைம்ல உங்க ஊருக்கு வரும் அப்படிங்கறத முன்னாடியே நீங்க கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காம இந்த பீச் ரோட்ல ஒரு வாக் போயிட்டு வாங்க. ரொம்ப அழகாவே இருக்கும், ரொம்ப கிளீனா இருக்கும் இங்க இருக்க ரோடு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்க வாக் பண்ற இந்த பாண்டி பீச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1500 மீட்டர் நீளமானது. இங்க பாண்டிச்சேரியோட செக்ரட்டரியேட் இருக்கு, புகழ்பெற்ற நம்மளோட காந்தி ஸ்டாச்சு இருக்கு, நேரு ஸ்டாச்சு இருக்கு, டூப்ளெக்ஸோட சிலை இருக்கு. இப்படி பல நினைவு தூண்களை சுமந்துகிட்டு கடற்கரை பீச் அப்படிங்கிறது உங்களை வெல்கம் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பாண்டிச்சேரி பீச் வாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாண்டிச்சேரியோட பீச்சுக்கு பக்கத்துல இருக்க பாரதி பார்க் அப்படின்னு சொல்ற ஏரியா. பாண்டிச்சேரி மறக்காம நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா விசிட் பண்ற இடத்த இதுவா நீங்க வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதை சுத்தி ஒரு கிரீனிஷா அப்படி பயங்கரமான மரங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்க வந்தீங்கன்னா உங்களோட டிராவலிங் களைப்பு அப்படிங்கிறது டக்குன்னு போயிடும். காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் இங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் யாரும் பார்க்க முடியாது, நாட் அலோடுங்க. இது வந்து பாண்டிச்சேரி நகராட்சியோட கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு ஏரியா. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. நீங்க வந்தீங்கன்னா ஃப்ரீயா உள்ள போகலாம். இந்த பாரதி பார்க்ல மொத்தம் 4 வழிகள் இருக்கு. 4 வழிகள்ல 3 வழியை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு வழி மட்டும்தான் என்ட்ரன்ஸ், போறதும் அந்த இடம் மட்டும்தான். ஸோ நீங்க வந்தீங்கன்னா டக்குனு உள்ள வந்து இந்த ஏரியாக்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு அழகா போகலாம். ஸோ இங்க சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு பார்க்குமே இருக்கு. ஸோ குழந்தைங்களை அங்க விளையாட வச்சுட்டு நீங்க கிரீனிஷான ஏரியால இங்க உட்காந்துருக்கலாம். ஸோ அழகான இந்த பார்க்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், பாண்டிச்சேரியோட அடையாளத்தை தாங்கி நிக்குது இந்த பாரதி பார்க். இப்ப பாக்குற இதுதான் ஆயி மண்டபம். இதோட வரலாறு என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி சூரியன் FM 360 டிகிரில நம்ம ஏற்கனவே பண்றோம். ஸோ இதோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க பாருங்க. இதுக்கு ஃபீஸ்லாம் இல்ல. இதுக்குமே பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கும் ரொம்ப கிட்ட தான். பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு 2.9 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்க வந்தீங்கன்னா டப்புன்னு அங்கேயும் போயிடலாம். நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க, பாரதி பார்க். ரோமன் ரோலண்ட் நூலகம். இந்த நூலகத்துக்கு நான் ஏன் விசிட் பண்ணணும், பாண்டிச்சேரி வந்தா நான் ஏன் இந்த லைப்ரரிக்குள்ள போகணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பாண்டிச்சேரி வரத்துக்கு உங்களுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, நான் வந்து பாண்டிச்சேரியோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஆள் மனசுல இருக்க ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க வர வேண்டிய ஒரு இடம் ரோமன் ரோலண்ட் நூலகம். ஸோ சமீபத்தில் தான் இதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. புத்தம் புதுசா ஏசி ஃபெசிலிட்டியோட வச்சிருக்காங்க உங்களுக்காகவே தான். ஸோ பாண்டிச்சேரி நீங்க வரும் பட்சத்தில் மறக்காம இந்த இடத்தையும் விசிட் பண்ணுங்க. இது பாண்டிச்சேரி பீச் பக்கத்திலேயே தான் இருக்கு. ரோமன் ரோலண்ட் நூலகம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் புக்ஸ் வந்து இது உள்ள இருக்காம். 1837க்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் தான் இந்த ரோமன் ரோலண்ட் நூலகத்துக்கு வந்து போயிட்டு இருந்தாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரெஞ்சு பீப்புள் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க வந்து போறதுக்கு. ஸோ நாம இப்போ பயங்கரமா விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 1000 பேர் இந்த ரோமன் ரோலண்ட் நூலகத்தில் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கூடுதல் தகவலுமே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், மொபைல் லைப்ரரி சர்வீஸ் அப்படிங்கிறதும் இங்க இருக்கு. ஸோ இங்க இருக்க கிராமங்கள்ல இருக்க மாணவர்கள் வந்து இங்க வந்து படிக்கிறது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தூரமா இருக்கும் இல்லையா, டிஸ்டன்ஸா ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு அவங்களுக்காகவே மொபைல் சர்வீஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ரோமன் ரோலண்ட் நூலகத்துக்கு வரதுக்கு சில டைமிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க. காலையில 8 மணில இருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓபன்
இருக்கும். திங்கட்கிழமை லீவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏசி ஃபெசிலிட்டியோட பாண்டிச்சேரியோட வரலாறு, இங்க இருக்க கோவில்கள் பத்தின விஷயங்களை, இங்க இருக்க சித்தர்கள் பத்தின விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் ரோமன் ரோலண்ட் நூலகம். இது பாண்டிச்சேரி பீச்சுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதும் 3 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கு. கண்டிப்பா வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க. ரொம்ப அழகான ஒரு இடம். இப்ப நாம இருக்கிறது ஆரோவில். பாண்டிச்சேரி பக்கத்துல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சிட்டி தான் இந்த ஆரோவில். இது வந்து பக்காவா டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆரோவில்ல மாத்ரி மந்திர் இருக்கு இல்லையா, குளோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பாக்குறவங்க எல்லாரும் நான் அதை பார்க்க வரணும் சார், டைமிங் இருக்கும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ டைமிங் இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. நார்மலா ஆரோவில்ல நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா காலையில 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கு. அண்ட் குளோபை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான டிக்கெட்டை வந்து நீங்க முன்னாடியே புக் பண்ணணும். ஸோ அந்த டைமிங் 9:30 to 4:30 அதுக்குள்ள. அண்ட் சண்டே மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா டைமிங் வச்சிருக்காங்க, 9:30 to 1. அதுக்கப்புறம் நாட் அலவுட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த டைம்குள்ள நீங்க வந்து குளோப் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பீச் தான் செரினிட்டி பீச். பல பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்க மக்களுக்கு ஒரு குறை என்னன்னா, பாண்டிச்சேரி பீச்ல மண் இல்லையே, விளையாட முடியலையே அப்படிங்கிறது. அந்த பெரும் குறையை தீர்க்கக்கூடிய ஒரு பீச் அப்படின்னா இந்த செரினிட்டி பீச் தான். இது கோட்டுக்குப்பம் பக்கத்துல இருக்கு. ஈசிஆர்ல இருந்து வந்தீங்கன்னா ராஜா நகர் அப்படின்னு போர்டு இருக்கும். ஸோ அந்த கட்டிங்ல லெஃப்ட்ல கட் பண்ணீங்கன்னா இந்த செரினிட்டி பீச் அப்படிங்கிறது வந்துடும். பாண்டிச்சேரியில இருந்து கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த செரினிட்டி பீச் அப்படிங்கிறது இருக்கு. இங்க ரெஸ்டாரண்ட்டும் சரி, ஹோட்டல்ஸும் சரி நிறையவே இருக்கு. அழகான ஒரு பீச் வியூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த செரினிட்டி பீச்சுக்கு விசிட் பண்ணுங்க. பாண்டிச்சேரியில மொத்தம் 3 பீச் இருக்கு இந்த செரினிட்டி பீச்சோட சேர்த்து. பாண்டிச்சேரியில ராக் பீச் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த சைடு பொம்மையார் பாளையத்தில் இருக்கு இல்லையா ஒரு பீச், அது இருக்கு. அதுக்கப்புறம் சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இப்ப சூரியன் எஃப்எம் வழியா பார்த்துட்டு இருக்க இந்த பீச் செரினிட்டி பீச் ரொம்ப அழகான ஒரு பீச். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க. நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் சிட்டி கனெக்டடா இருக்கு, அதுக்கப்புறம் ஈசிஆர் கனெக்டடா இருக்கு. ஸோ நீங்க வெளியூர் போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த ஏரியா அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது மணக்குள விநாயகர் கோவில். பாண்டிச்சேரியோட ஐகான்ல இதுவும் ஒண்ணு. பாண்டிச்சேரிக்கு நீங்க வந்தீங்கன்னா மங்களகரமா என்னோட ட்ரிப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க இந்த கோவிலுக்கு வாங்க. ஆக்சுவலி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இந்த மணக்குள விநாயகர் கோவில் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கோவிலுக்கு வரதுக்கு சில டைமிங் இருக்கு. அந்த டைமிங் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க முதல்ல. இதுதான் அந்த டைமிங். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள பூஜைக்கான சில கட்டணங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்ல தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதையும் தாண்டி கோவிலுக்கு வந்தீங்கன்னா லட்சுமி அப்படிங்கிற அந்த யானையும் நீங்க தரிசனம் செஞ்சுட்டு போலாம். ஆரம்ப காலகட்டங்களில் இது பீச் ஏரியால நிறைய மண் இருந்திருக்கு. ஸோ மணல் குளத்து விநாயகர் அப்படிங்கிறதா மணக்குள விநாயகர் அப்படிங்கறத நாளடைவில் பேர் மாற்றமாச்சு. 1975 நம்மளோட உதவி ஜனாதிபதி அவர்கள் இந்த கோவிலை திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய கடைகளும் நீங்க பார்க்க முடியும். சோ கீச்சைன்ல இருந்து விநாயகர் சிலை வரைக்கும் நிறைய பொருட்கள் இங்க விற்கிறாங்க. ரொம்ப அழகா சுத்தி பார்த்தீங்கல்ல. இதுக்கப்புறம் நேர்ல நீங்க தான் சுத்தி பார்க்கணும். வாங்க இப்ப அடுத்த இடத்துக்கு போலாம். இப்போ நீங்க பாக்குறது பாண்டிச்சேரியோட மிக முக்கியமான இடம் அரவிந்தோ ஆசிரம். இந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைமை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கணும். இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கேமரா கொண்டு வரக்கூடாது, செல்போன் கொண்டு வரக்கூடாது, ரொம்ப சைலண்டா இருக்கணும், பூ கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் இங்க இருக்க கட்டுப்பாடுகள். ஸோ வந்தீங்க அப்படின்னா அரவிந்தர் ரூம், அப்புறம் வந்து அன்னையோட ரூம், இது அத்தனையும் நீங்க ரொம்ப அமைதியா பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, உள்ள வந்ததுக்கு அப்புறமா நீங்க மெடிடேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வசதியும் இங்க இருக்கு. அரவிந்தோ ஆசிரமுக்கு வரதுக்கு முன்னாடியே புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா டைரக்டா உள்ள போயிடலாம். இந்த விசிட்டிங் ஹவர்ஸ்ல வந்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த அரவிந்தோ ஆசிரம் இருக்கு. பாண்டிச்சேரி பீச்சுக்கு பக்கத்துலயே இங்க இருக்கு. ஸோ நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்க அப்படின்னா ராக் பீச், அப்புறம் விநாயகர் கோவில், அப்புறம் அரவிந்தோ ஆசிரம், இது மூணுத்தையுமே செட்டா நீங்க விசிட் பண்ணலாம். ஸோ பக்கத்துல இருக்க ஒரு ஏரியா. இங்கேயுமே தங்குறதுக்கான அந்த ஹோட்டல்ஸ் இருக்கு, பக்கத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ எந்த ஒரு கவலையுமே வேண்டாம். இப்போ நீங்க பாக்குறது தாவரவியல் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கிரீனிஷான ஒரு ஏரியானா இதுதான். இது வந்து பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ள கொஞ்சம் தள்ளி இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த தாவரவியல் பூங்கா பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறது இருக்கு. பெரியவங்களுக்கு 20 ரூபா சொல்றாங்க, சின்னவங்களுக்கு 5 ரூபா. வெளிநாட்டுல இருந்து வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு 50 ரூபி பே பண்ணி தான் உள்ளே போகணும். முன்னாடி தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபிஷ் அக்வேரியம் இருக்கு, இங்க நிறைய விஷயங்கள், தாவரவியல் பூங்கா இருக்கு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ கம்பைன் பண்ணி ஒரே கேட்டா வச்சிருக்காங்க. இப்போ எங்க பின்னாடி பாக்குறீங்கல்ல, இதுதான் மெயின் கேட்டு. ஸோ நீங்க வரதா இருந்தா இந்த சைடு தான் வரணும்.
பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டையாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே விசிட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் அந்த டோக்கன் இஷ்யூ பண்ணுறது காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ வந்தீங்கன்னா இந்த டைம்குள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரீனிஷான இந்த தாவரவியல் பூங்காவை, பொட்டானிக்கல் கார்டனை ரொம்ப அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே சின்ன பசங்க போகிறதுக்காக ஒரு ட்ரெயின் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க உள்ள. அது வந்து காலையில் 9:45லேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காம பார்க்க வேண்டிய ஒரு இடம் என் பின்னாடி இருக்க தாவரவியல் பூங்கா. இப்போ நாம இருக்கிறது பாண்டிச்சேரியில் மிக முக்கியமான ஏரியாவா சமீபத்தில் செலக்ட் ஆன, தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம். இதுதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபாரஸ்ட். பாண்டிச்சேரிக்குள்ள இப்படி ஒரு காடா அப்படின்னு நீங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி இறங்கின உடனேயே ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே, இன்னும் சொல்லணும் அப்படின்னா கோர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காடு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் தெரியும், பல நூற்றுக்கணக்கான மரங்கள் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இருக்கு. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி வர கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ பொறுமையாக சுற்றி வந்தீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் கூட ஆகும். இங்கே வந்து மண்டே ஆச்சுன்னா ஹாலிடே. ஸோ அந்த டைமில் நீங்கள் வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற நாட்களில் நீங்கள் வரலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ யார் வேணாலும் வரலாம். இது சமீபத்தில் இந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி மார்னிங் வாக்கிங் வரவங்க கூட இந்த ஏரியாவில் வராங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், குட்டி குட்டி வாண்டுங்கள்லேருந்து ஸ்கூல் பசங்களாம் இந்த ஏரியாவை சுற்றி பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி சுற்றி பல வீடுகளில் ஏதாவது பாம்பு மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான இடங்களும் வருது. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஃபாரஸ்ட்டுக்குள்ள பழமையான ஒரு மரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ட்ரீயை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 15 பேர் கை நீட்டி நின்னாங்கன்னா எவ்வளவு பெருசு வருமோ அவ்வளோ பெரிய மரம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இது வாட்டர் கண்டென்ட்டுக்காக ஃப்ரெஞ்சு பீப்புள் வச்ச ஒரு மரம் அப்படின்னு சொல்றாங்க. வந்தீங்கன்னா மறக்காம பாருங்க, பிரமிச்சு போயிருவீங்க. மறக்காம ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போவீங்க. மறக்காம விசிட் பண்ணுங்க. இது வெங்கட சுப்பா ரெட்டியார் சாலையில இருக்கு. ஸோ பாண்டிச்சேரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இந்த இடத்துல இவ்வளவு பெரிய காடு இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. இப்போ நீங்க பாக்குறதுதான் பாண்டிச்சேரி போட் ஹவுஸ். சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ் அப்படிம்பாங்க, பாரடைஸ் பீச் அப்படிம்பாங்க. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பாரடைஸ் பீச் அப்படிங்கிறது இருக்கு. பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போற அந்த ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஒரு பிரிட்ஜ் வரும். ஸோ அந்த பிரிட்ஜோட டேர்னிங்ல லெஃப்ட் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா பாரடைஸ் பீச் அப்படின்னு எல்லோ கலர் நிறைய பில்டிங்கா இருக்கும். அதுக்குள்ள வந்தாதான் இந்த அழகான ஒரு இடம் அப்படிங்கிறது நீங்க பாப்பீங்க. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துக்கு வாங்க, பாரடைஸ் பீச். ஏன் பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, இதுதான் மந்த்ரா போட். இது நீங்க பாரடைஸ் பீச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா புக் பண்ணி உள்ள போகணும் அப்படிங்கிறதுலாம் முடியாது. நீங்க வரீங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம வடிவலனை ஸ்டைல்ல பிளான் பண்ணி தான் வர முடியும். ஆன்லைன்ல புக் பண்ணி நீங்க வர முடியும். ஸோ இங்க புக் பண்ணணும் அப்படின்னா 10,000 rupees அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த மந்த்ரா போட்ல தங்கணும் அப்படின்னா 10,000 rupees அப்படிங்கிறாங்க. ஸோ உள்ள வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ரூம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன சாப்பிடுவீங்க, வெஜ் ஆர் நான்வெஜ், ஸோ எது வேணாலும் இங்க சர்வ் பண்ணுவாங்க, உங்க இஷ்டம் தான். ஸோ மறக்காம நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ்க்கு வாங்க. அவ்வளோ கிரீனிஷான உங்களோட மெமரிஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா மந்த்ரா இல்லாம மற்ற போட்ல நீங்க போகணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க போகலாம். அதுக்கு சில ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதுபடி ஃபாலோ பண்ணி நீங்க போகலாம். எங்க போகலாம் அப்படின்னா அங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஐலாண்ட் இருக்கு. ஸோ அதுக்குள்ளதான் போக முடியும். அதுதான் சுண்ணாம்பாறு பீச்சில் கலக்கிற ஒரு இடம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஐலாண்ட் இருக்கும். அந்த பிக்சர் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நெஞ்சை கசக்கி பிரிந்து போறவங்களே அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த ஷூட் அந்த இடத்துல தான் பண்ணாங்க. ஸோ ரொம்ப அழகா இருக்கும். பாண்டிச்சேரிக்குள்ள வந்து இவ்வளவு அழகான ஒரு இடமா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த போட் ஹவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. சுத்தி நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இங்க தங்குறதுக்கு கூட வசதிகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ மறக்காம நீங்க வந்தீங்க அப்படின்னா சுண்ணாம்பாறு போட் ஹவுஸ்க்கு விசிட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அழகான பாண்டிச்சேரியை நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த வீடியோ முழுக்க பாத்தீங்கன்னா அப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா மறக்காம நான் சொன்ன எல்லா இடங்களையும் பாருங்க. அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸை எடுத்துட்டு போங்க பாண்டிச்சேரியில இருந்து. சரியா? ஸோ உங்க அத்தனை பேரையும் வெல்கம் பண்றேன். பாண்டிச்சேரி சூரியன் எஃப்எம் வந்து நான் ஆர்ஜே டேவிட். மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.